ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாமில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எக்ஸாமோட லிங்க் வந்து நான் டெலகிராமில் பின் பண்ணியிருக்கேன் அலாங் வித் பார்ட்னர் கோட். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் ஸ்டார்ட் ட்ரேடிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஜஸ்ட் இதில் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இமெயில் கொடுத்துட்டு தென் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் அ பார்ட்னர் கோடு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்ட்னர் கோடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும். தென் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ப்ளீஸ் செக் யுவர் மெயில் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இதில் வந்து நம்ம மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும், வெரிஃபை மெயில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் எக்ஸாமுக்கு பேஜ் ரிவர்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமெயில் அட்ரஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து டெபாசிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். பட் இது எல்லாமே டிசேபிளாக இருக்கும். வை பிகாஸ் நம்ம இன்னும் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணல. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணணும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்து ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணிட்டு வாங்க. தென் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து ப்ரூஃப்ஸில் இருக்க மாதிரியே கொடுத்துருங்க. என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அதில் இருக்க அட்ரஸை ஜஸ்ட் டைப் பண்ணிடுங்க. அண்ட் டைப் பண்ணுறப்பவே அது ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து சப்மிட் கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சப்மிட் ஆகாது. ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் லெட்ஸ் ஆட் இன்வெஸ்டர் டீட்டெயில்ஸ் எஸ் ஆர் நோ கேட்கும். இதில் வந்து ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. தென் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஐடென்டிட்டி கேட்கும். அதில் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் ஐ கன்சர்ன்ட் டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதில் 2 ஆப்ஷன் கேட்கும், கண்டினியூ ஆன் டிவைஸ் ஒரு ப்ரூஃப்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி. நான் கண்டினியூ ஆன் டிவைஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுக்க போகிற ப்ரூஃப் வந்து பேன் கார்டு. ஸோ பேன் கார்டோட ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும் செல்ஃபி வீடியோவில். ஸோ அதுவுமே வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வரும். இதில் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா your documents are under review அப்படின்னு வரும். ஸோ இட் வில் டேக் சம் ஹார்ஸ் டு வெரிஃபை. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிருக்கும். வெரிஃபை ஆகலை அப்படின்னா சம் அதர் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம அக்கௌண்ட் ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீ டெபாசிட் பண்ணிட்டா நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெபாசிட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.